சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இது உங்க பர்ஸ், தெரியாம கீழே போட்டீங்க. ஓ, என்னோட பர்ஸ் தான். ரொம்ப தேங்க்ஸ் அல்லோ. தேங்க்ஸ் அலாட். ரொம்ப தேங்க்ஸ்மா. குட் குட் குட். உன் பேர் என்னம்மா? திவ்யா. ஓ, குட் நேம். எந்த ஸ்கூல்ல படிக்கிற? என்ன வேணும்? நீ போட்ட கணக்கை விட தாண்டும் போல இருக்கே. விடுங்க, பாத்துக்கலாம் அத்தை. வாசு, திவ்யாவுக்கு கால் கொலுசு வேணும்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காடா. வெள்ளி பொருள் எல்லாம் மேலதான் இருக்கு. ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடலாம் வாயேன். தாராளமா. அதானே உன் மகளுக்குனா தாராளமா சொல்லுவியே, மறுப்பே சொல்ல மாட்டியே. வா. இது நல்லா இருக்கு. ரங்கநாயகியம்மா, நீங்க இங்க பாத்துட்டே இருங்க. நாங்க மேல போய் வெள்ளி கொலுசு பாத்துட்டு வந்துடுறோம். சரி, நான் வேற காட்டுறேன். ஏமா, உங்க அப்பா பேர் என்ன? வாசுதேவன். வாசுதேவனா? குட் குட். உனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கும் பிடிக்கும். திவ்யா. டாடி. ஓ, இது உங்க பொண்ணா? சோ ஸ்வீட் கேர்ள். நான் பர்ஸ தெரியாம கீழே போட்டுட்டேன். அவ தான் எடுத்து கொடுத்தா. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாதவன். அவங்க அம்மா மாதிரின்னு நினைக்கிறேன். இல்ல, நான் என் டாடி மாதிரி. பாரு, பொண்ண ரொம்ப சேஃப்டியா வளர்க்குற. டாடி, யார் இவரு? உங்களுக்கு தெரிஞ்சவரா? ஆமா ஆமா, ரொம்ப தெரிஞ்சவர். நீயும் தெரிஞ்சுக்க வேண்டியவன். அம்மா, திவ்யாவை கூட்டிட்டு போங்க. டாடி, இவர் நமக்கு என்ன வேணும்? திவ்யா, நீ பாட்டிக்கோட போ. ஏன் வாசு, அதான் குழந்தை கேக்குறாள்ல, சொல்ல வேண்டியதானே நான் யாருன்னு. நான் சொல்லவா? திவ்யா கண்ணு, நான் உனக்கு தாத்தா வேணும். தாத்தா மாதிரி. திவ்யா, கூட்டிட்டு போங்கம்மா. போங்க. பாய் செல்லம். என்ன வாசு, கொத்திட்டு போயிடுவேன்னு பயமா? அப்படி என்ன அவசரம்? சட்டுப்புட்டுன்னு அனுப்பி வைக்கிறேன்.
ஆமா சொல்ல வேண்டியதானே என் பேத்திக்கிட்ட நான் தான் அவ தாத்தாண்ட. ஆமா வாசு, இவ்வளவு பெரிய நகைக்கடையில உனக்கு என்ன வேலை? லாட்டரியில ஏதாவது காசு கேசு ஹெவியா வந்துருச்சா? பரவாயில்ல, முன்னைக்கு இப்ப நல்லாவே இருக்கு. அதிர்ஷ்டம் என்னைக்கு ஒரு பக்கம் மட்டுமே நிக்காத, திறமை இருக்கிறவங்க பக்கமும் திரும்பும். அப்புறம் என்ன சொன்ன? அவ உன் பேத்தியா? நானும் வேண்டாம் பிஞ்சு குழந்தையும் வேண்டான்னு போயிட்டு இப்ப என்ன உரிமையில அவளை பேத்தின்னு சொல்ற? அவ என்னைக்கும் ஏன் மக, எனக்கு மட்டும்தான் சொந்தமானவ. அவளை சொந்தம் கொண்டாடிக்கிட்டு யாரும் வர வேண்டாம். என் வாழ்க்கையில உங்களை சாகர வரைக்கும் பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன். அது எப்படி வாசு? ஒரே வட்டத்துக்குள்ள இருந்துகிட்டு எப்படி பார்க்காம இருக்க முடியும்? என்னதான் இருந்தாலும் உன் மக என் ரத்தத்தோட ரத்தம் தானே. விட முடியுமா? பாசம் இருக்குல்ல. உன் கண்ணுல பயங்கர கோவம் தெரிக்குது. ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி பார்த்திருக்கோம்ல. முதல் சந்திப்புக்கு இது போதும். மிக்க மகிழ்ச்சி. ஆசோ, இப்பதான் லேண்ட் ஆயிருக்கேன். See you again and again. Okay? Bye. வாசு, அம்மா, திவ்யா எங்கம்மா? இங்க பாரு, நீ பதட்டப்படாதடா. அவங்க பக்கத்துல அவ பத்திரமா இருக்கா. என்னடா வாசு இது? 10 வருஷம் கழிச்சு இந்த மனுஷன் திவ்யா கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறான். எனக்கு அப்படியே பார்த்த உடனே ஒரே படபடப்பாயிடுச்சுடா. அம்மா, உங்களுக்கே அப்படி இருக்குன்னா எனக்கு எப்படிமா இருக்கும்? யாரு என் வாழ்க்கையில திரும்ப பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ, யாரு கண்ணுல என் பொண்ணு படக்கூடாதுன்னு நினைச்சனோ, அவன் இன்னைக்கு என் பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்ததும் எனக்கு அவ்வளவு ஆத்திரம். ஆனா இப்போ எனக்குள்ள ஏதோ ஒரு பயமா. அவ திவ்யா இங்க இருக்கான்னு தெரிஞ்சு வந்தானா, இல்ல அவ யாருன்னு தெரியாம எதார்த்தமா பேசுறானா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஒரு குழப்பமா இருக்கு. வாசு, என்னடா இது? இங்க பாரு, நீ முதல்ல பதட்டப்படாம இரு. நீ பயந்து போயிட்டு நான் எல்லாமே கெட்டு போயிருடா. ஆமாம்மா, நீ எதுக்கோ திவ்யாவை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோ. சரிடா, நான் பாத்துக்கிறேன்.